வணக்கம். கிராஸ் ஸ்டார்ட் பிடிக்கிறது வந்து எப்படிங்கிறது பார்ப்போம். லைனிங் பீஸில் வந்து ஃபஸ்ட்டு இப்படி சுற்றி அடிச்சுக்கணும். ஷோல்டர் அடிக்க வேண்டாம். ஷோல்டர் அடிச்சிட்டோம்னா இந்த அந்த ஒரு மாதிரி தூக்கிக்கிறோம் துணி வந்து. நம்ம ஏதோ ஒரு லெவல் வந்து இப்படி பண்ணிக்கிறலாம். அதனால் எப்போவுமே ஷோல்டர் வந்து தையல் போடக்கூடாது. சுற்றி எல்லாமே சுற்றி அவுட்டிங் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி சுற்றி அடிச்சுட்டு இதை பூரா கரெக்ஷன் பண்ணிக்கிறணும். ஒவ்வொரு மிஷின் என்ன பண்ணணும்னாப்பா இந்த இப்படி இப்படி இந்த சொடக்கு விழுகுதா பாருங்கள். இப்படி சொடக்கு விழுகும். அதை கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும். இல்லைன்னா அந்த கிராஸ் வந்து உட்காராது. இப்படி எல்லா இதுலேயுமே ரொம்ப இழுக்கக்கூடாது. ரொம்ப இழுத்தோம்னா துணி கிழிச்சிடும். இந்த மாதிரி சொடக்கு எடுத்துக்கிறணும். எடுத்தால் தான் அந்த துணி நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம சொடக்கு எடுக்காமல் தைச்சோம்னா துணியெலாம் பிடிச்சி நிற்கும். உள்ளே டைட்டாக இருக்கும், வெளியில் துணி தூக்கி தூக்கி நிற்கும். இதை எப்படி கரெக்ஷன் பண்ணிவிட்டு எப்படி கிராஸ் ஸ்டார்ட் பிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். முதல்ல கரெக்ஷன் பண்ணணும். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஒன்றும் வாய்ப்பு அமையலை எனக்கு வீடியோ போடுறதுக்கு. நிதானமாக வெட்டுங்க. லைனிங் வந்து நம்ம எப்போவுமே கரெக்டாக தான் வெட்டியிருப்போம். அந்த பீஸ் வெட்டையில் கொஞ்சம் கவனமாக வெட்டணும். இது வந்து கிராஸ் வந்து ஒல்லியாக உள்ளவங்க ப்ளவுஸ் தான் இது வந்து. நான் எல்லாருக்குமே அளவு வைக்கிறது நல்லா ரொம்ப பாடியாக இருந்தாங்கன்னா 2.5 வைப்பேன் இந்த அளவு. இது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால 2 இன்ச் வைக்கணும். 3 இன்ச்சுங்கிறது அவங்க ஷார்ப்னஸை வச்சு தான். ஒருத்தவங்களுக்கு 2.5 வைக்கலாம். 2.5 வச்சாங்களா அவங்களுக்கு ஷார்ப்பாக போடுறது பிடிக்காது. இவங்களுக்கு ஷார்ப்பாக போடுறது பிடிக்கும் 3. இதே நல்ல குண்டா பாடியாக உள்ளவங்களுக்கு இங்கே 2.5னா இங்கே 3 தாராளமாக வைக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா பாடி வெயிட்டாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக போடுறவங்களாக இருந்தால் 3.5 இன்ச் வைக்கலாம். இங்கேருந்து 2, இங்கேருந்து 3. இது வந்து ஒரு நார்மலாக உள்ள சைஸுக்கு, அதாவது 38 இன்ச்சு உள்ள சைஸ் வரைக்கும். 40 இன்ச்சுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து இங்கே 2.5 வைக்கலாம். இங்கே வந்து 3.5 வைக்கலாம். உடம்பு பாடி இருக்குள்ளே அதுக்கு தகுந்த மாதிரி இதை வச்சுட்டு இதை இப்படி மடிச்சுக்கிறணும். அந்த 2 இன்ச்சையும் 2 தான் அளவு எடுத்துருக்கோம் இல்லையா, 2.3 வச்சுட்டு இப்படி சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா இந்த டிஸ்டன்ஸ் மெயினாக பார்க்கணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அகலமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அகலமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக அப்படி இழுத்து விட்டுக்கோங்க. நான் இழுக்கிற தெரியுதா? இந்த நல்லா பாருங்கள். இப்படி இழுத்து விட்டு இதை இப்படி அந்த இடம் இழுக்கையில் இந்த இடம் கொஞ்சம் முன்ன பின்ன வரும், பரவாயில்ல, அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இதை இப்படி வச்சு மிஷினுக்குள்ளே இப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம உயரம் பார்க்கலாம். ஒவ்வொரு சிஸ்டர் கேட்குறாங்க, கிராஸ் வந்து புரியலேங்கிறாங்க. என்ன புரியலேன்னு சொல்லுங்கள். இந்த இருக்குது இவங்க வந்து கொஞ்சம் ஒல்லியாக உள்ளவங்க தான். அதனால் உங்களுக்கு ஒரு 2.5 இன்ச்சு போதும். 2.5 வச்சோம்னா போதும். இதை இப்படியே வச்சுட்டு அவ்வளோதான். இதை எடுத்துட்டு இப்படி பாருங்கள். நம்ம தைச்சிட்டு பார்க்கையில் கிராஸ் வந்து அழகாக தெரியணும். தெரியுதா? நிழல் மறிக்குது. இந்த இது பார்க்கையில் கிராஸ் வந்து பார்க்கையில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ தான்.